ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை நான் தொடர்ந்து பார்ப்பேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலோ, ஏன்னா நிறைய மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணதில்லை. எனக்கு ஒரு சில வீடியோஸ் 1 lakh எல்லாம் வியூஸ் போயிருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் 19,300 தான். சொல்லப்போனால் அதுலேயே காமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க 85%. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க 15% தாங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணுவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. சரிங்க, விஷயத்துக்கு வரேன். மாடி தோட்டம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட கஷ்டங்களெல்லாம் நீக்கி உங்களை ஹாப்பியாக கார்டனிங் பண்ண வைக்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கமே. ஸோ இங்கே பாருங்களேன், என்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே 150 செடிகள், அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த 150, அதுக்கு அடுத்த மாதத்துல 300-350 செடிகளில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சது 300ஆவது இருக்கும். நிறைய இது இன்னும் போடாமல் இருக்குது. இன்னும் நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். மாதம் பேக் வாங்க ஆரம்பித்தாச்சு, சரிங்களா? இடம் தாங்க பத்தலை. நிறைய பேர் பார்த்தவங்க அன்றைக்கெலாம் பேங்க்லேருந்து பார்த்துட்டு, சார் தயவு செஞ்சு மேடமுக்கு ஒரு 1 ஏக்கர் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க தோட்டம் போட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணட்டும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரிங்க, விஷயத்துக்கு வரேன். என்னெல்லாம் திட உரம் கொடுக்கலாம், என்னெல்லாம் திரவ உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் வெளியில் காசு போட்டு வாங்குறதுக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. நிறைய உரங்கள் இருக்குங்க. திட உரம்னா நம்மளாம் கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம், அது நம்ம சேனல்லையே இருக்குது. தொழு உரம் இருக்குது, ஆட்டு சாணம் இருக்குது, அதுக்கப்புறம் மண்புழு உரம் இருக்குது. லிக்விடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கழனி வீட்டில் உள்ள எல்லா வேஸ்ட்டு தண்ணியையும் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் சீவீட் ஜெல் இருக்குது, சீவீடு லிக்விட் இருக்குது, மீன் அமிலம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனால் இத்தனையும் வாங்கணுமா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா, இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னா, பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமலும் கார்டன் பண்ண முடியும், மாடி தோட்டத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை சொன்னால் நீங்கள் அத்தனை பேர் இதை பார்க்குறவங்க வீட்டில் மாடி தோட்டம் இல்லைன்னா வைக்க ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ காடெல்லாம் போயிருப்போம், காட்டு பகுதிகளுக்கெல்லாம் போயிருப்போம்ல, அங்கெல்லாம் யாருங்க பராமரிக்கிறாங்க? யாருங்க அங்கே நம்ம சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாடி தோட்டமாக மீன் அமிலம் தான் போடணும், இந்த சீவீட் ஜெல்லு தான் கொடுக்கணும், மண்புழு உரம் கண்டிப்பாக மாடி தோட்டத்திற்கு வேணும்னு சொல்லி எவ்வளவோ விளம்பரம், எவ்வளவோ யூடியூபர்ஸை நிறைய விளம்பரம் கொடுத்து இதுக்கு இது கொடுங்க, இதுக்கு இது கொடுங்க, இதுக்கு இது மட்டும்தான் கொடுக்கணும், இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய நீங்கள் கார்டன் வைக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவீங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்போ ஒவ்வொரு செடிக்கு இவ்வளவோ, ஐயோ நம்மளால் முடியாது, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி மலைச்சி அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வயசாயிரும். ஒரே ஒரு கதை மட்டும் சொல்கிறேன், கதை இல்லை, ஒரு உண்மை. என்ன அப்படின்னா, காட்டு பகுதிகளில் செடிகள் தண்ணி ஊற்றுறதில்ல, எதையுமே நம்ம பராமரிக்கிறதில்ல, எந்த உரமும் போடுறதில்ல. ஆனால் நம்ம வளர்க்குற செடிகளை விட மரங்களை விட அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஜைஜாண்டிக்காக, ரொம்ப பசுமையாக அடர்த்தியாக வளர்ந்துருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மண்புழு அங்கே இருக்க வாய்ப்பில்லை. மண்புழு இருக்கும், மண்புழு உரம் அங்கே போட மாட்டாங்க. ஆனால் எது காரணம் தெரியுமா? நல்லா வச்சுக்கோங்க, மாடி தோட்டம் சிறப்பாக இருக்கணும்னா ஒன்று தாவர கழிவு, இன்னொன்று விலங்கு கழிவு. இது 2 மட்டும் தாங்க எந்த செடியையும் சிறப்பாக வைக்கும். அதுதான் காட்டில் நடக்குது. தாவர கழிவுனா அதிலிருந்து வருது பார்த்தீங்களா, இலைகள் உதிர்ந்து கீழே விழும்ல, விழுந்தது ஃபுல்லாக மக்கி அதே மரத்துக்கும் செடிக்கும் உரமாக மாறிடுது. ஸோ அதுதான் தாவர கழிவு. கிடைக்கக்கூடிய பழங்கள் விழும், கீழே என்னெல்லாமோ தாவரத்திலிருந்து விழக்கூடிய அத்தனையும், கம்பிலிருந்து குச்சில் என்னெல்லாம் விழுதோ அத்தனையும் மக்கி உரமாக அதற்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரும். அடுத்து விலங்கு கழிவு. அந்த காடுகளில் விலங்குகள் நடமாடும், விலங்குகள் போடக்கூடிய கழிவு அந்த செடிகளுக்கு தாவரங்களுக்கு உரமாக மாறிடுது. இந்த 2 விஷயந்தான் காடு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம். அந்த 2ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணாவே மாடி தோட்டமும் செழுமையாக இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மண்புழு உரம் வாங்கிட்டு கடையில் காசு போட்டு போட வேணாம். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் வாங்குங்க, மக்கி இருக்கிறத போட்டு விடுங்க. அது மக்கி நீங்கள் போட்டிங்கன்னாவே
அதுலேயே வந்து மண்புழுக்கள் உருவாக ஆரம்பிப்பாங்கங்க. அப்படி மண்புழுக்கள் உருவாகிட்டாங்க அப்படின்னாவே நமக்கு மண்புழு உரமும் அந்த தொட்டியில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. அப்போவே நம்ம செடிகள் வந்து ரொம்பவே நல்லா வளர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது வந்து ஒவ்வொன்று மீன் அமிலம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சீவீட் ஜெல் அந்த மாதிரி நிறைய கொடுக்கணும், மண்புழு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் விட்டுட்டு பக்கத்தில் யாராவது ஆடு மாடு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம தொழு உரம் வாங்கி அது காஞ்சதாக வாங்கி போட்டிங்கன்னா, பச்சையாக போட்டிங்கன்னா புழுக்கள் வரும். அது மூலமாக நிறைய இந்த காண்டாமிருக வண்டு அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய தோட்டத்தையே காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காஞ்சி போய் மக்கி போனதாக கொடுங்கன்னா அவங்களே தருவாங்க, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்திலேருந்து இலைத்தலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அதில் நோய் விழுந்ததை மட்டும் போடாதீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் மரங்கள் இருந்ததுன்னா அதில் இருக்கிற இலைத்தலைகள் கீழே விழுந்ததுன்னா அதையும் எடுத்து போட்டு அதையும் மண்கலவையோடு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னாவே வளரும் போதே நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தொழு உரம் கொடுத்துட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு கழுவுனது, முட்டை வேக வச்சது, கான் வேக வச்சு, இப்படி தண்ணி எதெல்லாம் வேக வச்சு தூர ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு ஊற்றுங்க. ஆனால் புளிக்க வச்சு ஊற்றுங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக மாடி தோட்டத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட தோட்டம் 1.5 வருஷத்தில் சொல்லப்போனால் நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாடி தோட்டத்தை வச்சேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இனியும் நான் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஒவ்வொரு செடியும் நம்ம வைக்கும் பொழுது நம்ம போய் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டு அவங்க நமக்கு சொல்லி கொடுத்து அதுக்காக நம்ம புக்கு படித்து இல்லைன்னா அதுக்காக நம்ம டிகிரி பண்ணி அதுக்காக நம்ம ஒரு குரு வச்சு அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த மாடி தோட்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாதுங்க. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய நம்மளோட குரு யாராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு செடிகளும் நமக்கு குருவாக இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மாடி தோட்டத்துக்காக நீங்கள் பெருசாக வந்து சொல்லப்போனால் என் சேனலை நீங்கள் பார்த்தா தான் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு அதை விட அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒன்றை செய்யும்போது அது தப்பு அப்படின்னு நமக்கே அது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் வேறு ஒன்றை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாடி தோட்டம் இப்போ 1.5 வருஷத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னும் நான் அதிகமாக வச்சு செடிகளை வளர்க்க ஒவ்வொரு செடிகளும் எனக்கு ஒரு டிகிரியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க நமக்கு பாடம் கற்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை எல்லாத்தையுமே லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு அடுத்தது கடந்து போகணும். நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே போகணுங்க. நம்மளால் 4 பேர் பயனடைஞ்சால் ஓகே, அதுக்கான கிரெடிட்லாம் எனக்கு எதுவுமே வேணாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நேற்று கொடுத்த இலவச விதை பகிர்வுன்னு போட்ட உடனே அக்கா நாங்கள் போஸ்டல் சார்ஜ் கொடுக்குறோம், அக்கா நீங்கள் கொரியரில் இருப்பீங்க கொரியர் சார்ஜ் கொடுக்குறோம், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், உங்கள்கிட்ட என்னென்ன விதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் காசு போட்டு வாங்கிக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் கொரியர் கூட யார்கிட்டையும் வாங்கிக்கிட்டதே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளை கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு நான் நினைப்பேங்க. அதுதான் என்னுடைய பாலிசி. நான் வீடியோக்காக கண்டிப்பாக சொல்லவே கிடையாது. அதை தான் நான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன மனசில் பட்டுச்சோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. அது சரி அப்படின்னு தான் எனக்கும் தோணும். யாராவது நம்மளால் கஷ்டப்படுறாங்க இல்லை யாரால் நம்மளால் பயன்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த விஷயத்தை தான் இந்த மாடி தோட்டத்துலேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த காசுக்கு இந்த விதைகளை விற்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே ஸ்டப்பானாக இருக்கேன். அதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருள் அவங்க வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயா அப்படிங்கிற அந்த சிஸ்டரை நீங்கள் மறந்து போயிடுவீங்க வாழ்க்கையில் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதனால் உங்கள் யார்கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக காசு வாங்க போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக சீடு தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சது 4 பேர் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேருங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.